பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். மக்கள் பேறு அவர் அளிக்கும் பரிசு. அவர்களை பாதுகாப்போம். தேவன் மனித இனத்தை தொடர்ந்து அன்பு செய்வதை உறுதிப்படுத்தும் ஒரு காரியம், அவர் குழந்தைகளை பூமியில் அனுப்பி கொண்டிருப்பதுதான். சங்கீதம் 127 3-5 வரை வாசித்து பாருங்கள். குழந்தைகள் தேவன் அருளும் செல்வம், மக்கள் பேறு அவர் அளிக்கும் பரிசு. இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர். அவற்றால் தன் அம்பரா துணியை நிரப்பிய வீரர் நல்ல பெயர் பெற்றவர். நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, குழந்தைகள் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. நாமும் ஒரு காலத்தில் குழந்தைகளாய் இருந்தவர்கள்தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 18:10 சொல்கிறது, இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள், இவர்களுடைய தேவதூதர்கள் என் வானக தந்தையின் முன் எப்போதும் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் உண்டு. அவர்களுடைய கபடற்ற தன்மை, அவர்கள் நமக்கு தரக்கூடிய மன்னிப்பு, நாம் அவர்களுக்கு எதிராக ஏதேனும் செய்தாலும் கூட. மத்தேயு 18:1-3. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை பார்த்து, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டபோது, சிறு பிள்ளை அழைத்து அவர் நடுவே நிறுத்தி இப்படி சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். குழந்தைகளை வாழ்த்துவோம், குழந்தைகளை அரவணைப்போம், குழந்தைகளை ஆசிர்வதிப்போம், தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, நல்ல குழந்தைகளை எங்கள் தேசங்களில் சமூகங்களிலே அழித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய மாசற்ற தன்மையை நாங்களும் பின்பற்றி அரசில் நுழைய எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.